எந்த விதமான விஷயமா இருந்தாலும் சரிங்க, நைட் 8 மணிக்கு மேல வச்சுக்கலாங்க. மிகச்சிறந்த நலன்மை இந்த நாளை மிக மிக இனிமையான நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ கட்டாயமா அதில ஈடுபாடு காட்டுங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்களும் நலமா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு? என்னென்ன நாம் செய்யலாம்? என்னென்ன நாம் செய்யக்கூடாது? எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட எண் போன்றவற்றையும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காம நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களான்னு கூட செக் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்க தினசரி பெற முடியும். இறைவனுடைய பரிபூர்ண அருள் மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிடைத்து ஓங்கு புகழ் பெற்று சிறப்பான வாழ்வை அவர்கள் எய்திட இறைவனை இத்தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை நாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூன் மாதங்க 25ஆம் நாள் 2022ஆம் வருடம் சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆனி மாதம் 11ஆம் நாள்ங்க. இன்னைக்கு கிருத்திகை விரதத்தை ரெகுலரா கடைபிடிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு விரதம் இருக்க வேண்டிய கிருத்திகை விரத நாளுங்க. மேலும் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் வாழ்வில் மிகச்சிறப்பான வளங்களை சேர்க்க உதவிகரமா இருக்குங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். இரவு 7:51 பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து புதன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து கொள்கிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் அலர்ட்டா இருந்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாளா இன்னைக்கு அமைவீங்க. இன்னைக்கு ரிலாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு அருமையான தினமா அமையுங்க. உங்க நண்பர்களோட சேர்ந்து நீங்க இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நேரத்தை செலவிடுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு இரவு வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்றைய தினம் முக்கிய காரியங்கள், முக்கியமான முடிவுகள், ஏதாவது முக்கியமான பேரம் பேசுறது, முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்று இரவு 8 மணிக்கு மேல் நீங்கள் வைத்துக் கொள்வது மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு முக்கியமான காரியங்கள் எல்லாமே நாளைக்கு வரைக்கும் தள்ளி போடுறதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நாவடக்கம் அவசியங்க. இன்னைக்கு கொஞ்சம் நாவடக்கமாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினம் உங்களது பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இன்றைய தினம் வருமானத்தை விட விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நிலைமைகள் சரியாகிவிடும். இன்றைய தினம் எல்லாத்தையும் அனுசரிச்சு போங்க. சிறப்பான ஒரு நாள் நீங்கள் மாற்றிக்க முடியுங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, அனைவரோடவும் இன்றைய தினம் பண்பும் பாசத்தோடு நீங்கள் நடந்துக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பிரதிபலனை நீங்கள் எதிர்பார்க்காம உங்களது பாசத்தை நீங்கள் காட்டுங்க. நல்ல நன்மையில் காத்திருக்குங்க. திடீர் செலவுகளை சமாளிக்க இன்னைக்கு மற்றவங்கிட்ட நீங்கள் கடன் வாங்கி அதன் மூலமாக சமாளிக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் குழந்தைகளிடமிருந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம், ஆனாலும் சமாளிச்சிருவீங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையவர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலையீடுகளால் உங்களுக்கு கொஞ்சம் அப்செட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் மனசுக்கு சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கான வேலைகளை செய்து கொண்டு, உங்களுக்கு பிடித்த வேலைகளை செய்து கொண்டு மனநிறைவுடன் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். கோபத்தை கட்டுப்படுத்த இறை வழிபாடு மற்றும் யோகா போன்றவற்றை செய்யலாம். உங்களுக்கு நல்ல பலன்கள் இன்றைய தினம் காத்திருக்கு. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணைக்குரிய சிறு பொய் காரணமாக நீங்கள் கொஞ்சம் அப்செட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் எல்லாமே சரியாகி விடும்ன்றதுனால இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சமான உணவுகளை சாப்பிட்டு இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக உங்களுக்கு பிடிச்சமான இசையை கேட்குறதோ இல்லை பிடிச்சமான பொழுதுபோக்கில் ஈடுபடுறதோ பண்ணிட்டு நீங்கள் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்குங்க. இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா அதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் எப்போவுமே பார்க்க முடியும். தினசரி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெட் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்பர் 8 வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக இன்றைக்கி அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நமது கன்னிராசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உயர் அதிகாரிகளிடம் ஆஃபீஸில் பேசும்போது நீங்கள் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். எப்படி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நன்மைகள் உங்களது ஆஃபீஸில் இன்றைக்கி காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மொழி பேசுகிறாங்க இல்லைங்களா, தமிழ் தவிர மற்ற மொழி பேசுகிறவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் டல்னஸ் இருந்தாலும் அது சரியாகிவிடும். முக்கியமான வியாபார முடிவுகளை மாலை நேரத்துக்கு பிறகு 8 மணிக்கு மேல் எடுத்துக்கொள்ளலாம். பயனற்ற விவாதங்களை, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விவாதங்களை நீங்கள் இன்றைய தினம் யாருடன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், தவிர்த்து விடுவது நல்லதுங்க.
விவாதங்கள் ஏற்பட்டால் என்ன ஆகும்னா, உங்களுடைய கருத்துக்கள் எவ்வளவோ உண்மையாக இருந்தாலும் மற்றவங்க புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பேசினா தான் அந்த பேச்சுக்கு மதிப்பு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதுவும் இல்லாத தேவையில்லாத சில சமூக வலைத்தளங்கள் கூட நீங்கள் யாரையும் இழிவாக கருத்துக்களை வெளியிட வேண்டாம். உங்களது கருத்துக்களை பரிமாற்றம் செய்வதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது இன்னும் நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கங்க. நெருக்கமானவர்களிடமிருந்து கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக சில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். கொஞ்சம் நீங்கள் கனிவாக நடந்துக்கிறது அவசியம். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள். அது உடைந்து போகவோ திருடு போகவோ வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை மட்டும் இன்னைக்கு ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. பேச்சுகளில் நாவடக்கம் தேவை. எந்த விதமான சூழ்நிலையிலும் உங்களது குடும்ப உறுப்பினர்களையோ நண்பர்களையோ கேலி செய்தோ அல்லது இன்றைய தினம் தகாத வார்த்தைகளோ கோவப்பட்டு திட்டிவிட வேண்டாம். கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் மிக மிக இனிமையான நாளாக அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணி தட்டுடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியம். அது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே நீங்கள் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தினீங்க அப்படின்னா தினசரி நம்ம வீடியோவை நோட்டிஃபிகேஷன் மூலமாக டங்னு நீங்கள் பெற முடியும். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் நண்பர்களே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.